ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி. ஸோ எல்லாருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக கிருஷ்ண சில விமர்சனங்கள் வரும் இல்லையா, அந்த விமர்சனம் பற்றி நம்ம பேச போகிறோம். ஷார்ட்டாக சொல்லலாம், கிருஷ்ணரை பெண் பித்தன்னு சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் பொண்ணு கூட சுற்றிட்டே இருப்பாருன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது நம்ம மற்ற விஷயம் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணரை பற்றி நிறைய பேர் விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு பெண் பித்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமாக அவர் யங் டைப்பில் இருக்கும்போதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா லேடிஸ் கூட சுற்றிட்டே இருப்பார், ஸோ கோபியர் கூட சுற்றிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த கேர்ள்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க ஜடமுடியை பார்த்தீங்கன்னா எடுத்து கட்டி வைக்கிறதா இருக்கட்டும், அவங்க குளிக்கும் போது அவங்க ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சி வைக்கிறதா இருக்கட்டும், அவங்களுடைய பானையை வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி அதில் இருக்க வெண்ணையெல்லாம் கொட்டதாக இருக்கட்டும், வெண்ணையை திருடுறதா இருக்கட்டும், இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் பண்ணுற விஷயமா, கடவுள் இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் விமர்சனம் பண்ணுவாங்க, கேள்வி கேட்பாங்க. நீங்கள் அதை பார்த்துருக்கலாம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கிருஷ்ணர் பண்ணது உண்மை தான். இது எதுவுமே பொய் கிடையாது, இது யாரும் மறைக்கவும் தேவையில்லை, இது உண்மை தான். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணணும். கிருஷ்ணர் இதெல்லாம் பண்ணும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வெறும் 10 வயசுக்குள்ளே தான். ஸோ அதாவது அவர் ஒரு குழந்தை. கிருஷ்ணர் சில விஷயம் கேட்பாங்க. இப்போ வந்து வண்ணை கேட்பாருன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு பொண்ணு வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கடுப்பானவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பானையை வந்து கலையெல்லாம் அடிச்சுட்டு வர தண்ணி பண்ணிட்டு போகும்போது. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு விளையாட்டுக்காக, அதாவது சின்ன பிள்ளையாக இருக்கும், ஒரு குழந்தைக்கு வந்து கோவம் இல்லையா, சின்ன பிள்ளையாக இருக்கும் போது அந்த ஊரில் சில சுட்டித்தனம் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில சுட்டித்தனம் பண்ணுவாங்க. ஸோ இப்படி சுட்டித்தனம் பண்ணும்போது அவங்க அம்மா கிட்ட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி வந்து கிருஷ்ணர்லாம் பண்ணிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி. யசோதாமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தண்டிக்கலாம் மாட்டாங்க, பட் யசோதாமா வந்து ஒரு வார்னிங் கொடுப்பாங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவம் வந்துடும், என்னடா அது தான் அம்மா கிட்ட மாட்டி விட்டாங்களே அப்படின்றதுனால நீங்கள் வந்து என்கிட்ட மாட்டிட்டு அடுத்த மாட்டிவிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க குளிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அந்த டைமில் அவர் ரொம்ப ரொம்ப சின்ன பையன். ஸோ ஒரு 6 வயசு கூட இருக்காது, ரொம்ப சின்ன பையன். பட் அந்த டைமில் அந்த குளத்தில் இருந்தவங்கெல்லாம் பெரிய ஆண்கள், ஸோ பெரிய பெண்கள். ஆக்சுவலி அவங்களாம் ரொம்ப ரொம்ப வயசு அதிகம். ஸோ மேரேஜ் ஆகிருக்கும், குழந்தைங்க இருக்கும், சில பேர் வயசு பொண்ணுங்களும் இருப்பாங்க. பட் அந்த ஆப்போசிட்டில் இருந்தது வந்து ஒரு குழந்தை, கிருஷ்ணர் குழந்தை. ஸோ அவர் ட்ரெஸ்ஸை வச்சு தரமாட்டான்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை தரம். அது வந்து டெக்னிக்கலி எந்த இடத்துலையுமே அது ஒரு விமர்சனமாக ஆகாது, ஏன்னா அந்த இடத்துல அது ஒரு குழந்தை. ஸோ வாலிப பையனாக கிருஷ்ணன் அந்த டைமில் ஒரு வாலிபனாக இருந்து அதை பண்ணார் அப்படின்னா உண்மையிலே அது அதர்மமாகும். ஆனால் அந்த இடத்துல கிருஷ்ணன் அப்படி பண்ணலை. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையாக இருந்ததுனால இதெல்லாம் ஒரு குற்றமாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ அவர் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சுட்டித்தனம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் 2 குழந்தைங்க இருக்குன்னு வச்சுப்போம், அண்ணன் தம்பி 2 பேர். இதில் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டித்தனம் பண்ணாமல் அமைதியாக இருப்பான், தம்பி வந்து பார்த்தீங்கன்னா சுட்டித்தனம் பண்ணிட்டு இருப்பான். இதுக்காக சுட்டித்தனம் பண்ணுற குழந்தைங்க எல்லாமே கெட்ட குழந்தைங்க ஆகாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுட்டித்தனம் பண்ணாத குழந்தைங்க அதுவுமே கெட்ட குழந்தைங்க அப்படின்னு ஆகாது. சில குழந்தைங்க இப்படி இருக்கும், சில குழந்தைங்க அப்படி இருக்கும். இதுதான் வந்து இயல்பு. ஸோ அதுக்காக வந்து சுட்டித்தனம் பண்ணிட்டுருக்கிறதா நம்ம அதை அடிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது, ஈவன் அதை நம்ம ஒரு கெட்ட குழந்தைய பார்க்கக்கூடாது. அது வந்து அதோட பிஹேவியர். ஸோ அந்த மாதிரி தான் மகாவிஷ்ணு இதுவரை குழந்தையாக இருக்கும்போது நிறைய பிஹேவியர்ஸ் இருக்குன்றதுக்காக ராமாவதாரத்தில் அம்மா அப்பா சொல்கிற பேச்சை கேட்கக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு குழந்தையாக ராமர் இருப்பார். அப்படியே ஆப்போசிட்டாக கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணர் ரொம்ப சுட்டித்தனமா அம்மா அப்பா பேச்சை கேட்காம அம்மா அங்கே இருந்தால் அவங்க போனதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கவே மாட்டார். ஸோ அந்த மாதிரி பண்ணுவார். இது வந்து ஒரு சுட்டித்தனமான ஒரு பிஹேவியர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிருஷ்ணர் பண்ணுற அந்த சுட்டித்தனம் எல்லாமே அவர் குழந்தையாக இருந்து பண்ணது. ஸோ எந்த இடத்துலையுமே அது குற்றங்களாக கணக்கெடுத்துக்க முடியாது. இதுவே நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா திரௌபதி சாரியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரை பண்ணும்போது அப்போ வந்து கிருஷ்ணர் சாரி கொடுத்து அவங்க மானத்தை காப்பாற்றிருப்பார். இதே கிருஷ்ணர் தான் பார்த்தீங்கன்னா பெண்கள் குளிக்கும் போது நாங்கள் சாரி தரமாட்டேன்னு சொல்லியிருப்பார். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சாரி கொடுத்து காப்பாற்றிருப்பார். பிகாஸ் அது சுட்டித்தனம், விளையாட்டுக்காக ஒரு குழந்தை பண்ணுறது. ஆனால் இந்த இடத்துல கிருஷ்ணர் வந்து ஒரு பெரிய ஆள், ஒரு பெண்ணுடைய மானத்தை காப்பாற்றுன்றதுக்காக அதை பண்ணுவார். ஸோ கிருஷ்ணர் வாலிப பருவத்துக்கு அப்புறம் ஒரு மெச்சூரிட்டான ஏஜ் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார். பிகாஸ் அந்த ஏஜில் பண்ணுறதுலாம் தப்பு தான். சின்ன பிள்ளையாருக்கு ஒரு குழந்தை பண்ணுறதுன்றது வேறு, ஒரு வயசு பையன் பண்ணுறதுன்றது வேறு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் கூட இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் சுற்றிட்டே இருப்பாங்கல்ல. ஆக்சுவலி அது எல்லாமே கிருஷ்ணனுடைய அந்த அழகுலையும் அவருடைய இசையிலையும் மயங்கியிருப்பாங்க. அது வந்து ஒரு காதல் மயக்கம் கிடையாது, அது வந்து ஒரு தெய்வீகமான ஒரு மயக்கம். அதாவது அங்கே பெண்கள் மட்டும் மயங்கியிருந்தால் அது தப்பாக பார்க்கலாம், பட் அங்கே பெண்கள் மட்டும் மயங்கலை, விலங்குகளுமே வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணோட அழகில் மயங்கிருக்கும். அவர் இசை வாசிக்கும் போது, புல்லாங்குழல் வாசிக்கும் போது, மியூசிக்கில் மயங்கி விலங்குகள் வந்திருக்கும், ஆண்களும் அதிகம் மயங்கியிருப்பாங்க. பட் ஆண்கள் பெருசாக பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க மாட்டாங்க, ஊரில் இருக்க மாட்டாங்க, அவங்களாம் வேலைக்கு போயிடுவாங்க இல்லையா. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். ஸோ ஆண்கள்லாம் வேலைக்கு போயிருப்பாங்க. அந்த
அந்த டைமில் வந்து வீட்டில் இருந்த பெண்கள் வயசு பெண்களும் சரி, திருமணமான பெண்களும் சரி, கிருஷ்ணரோட இசை கேட்டு எல்லாரும் வந்துருவாங்க. எல்லாரும் வந்து அவர்கிட்டயே சுற்றிட்டு இருப்பாங்க. அப்போ கிருஷ்ணரே கேட்பாரு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கணவன்ட்டு சொல்லாமலையோ இல்லை உங்கள் அனுமதி இல்லாமலோ நீங்கள் என்ன பார்க்க வருது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆக்சுவலாக அவர் வெளியே தான் சொல்கிறாரு. அந்த இடத்துல அந்த பெண்கள் விஷயம் சொல்லுவாங்க, என்ன கிருஷ்ணா எங்களை போய் இப்படி சொல்கிறியே, உங்கள் மேலே எவ்வளோ தூய்மையான, உன் மேலே கிருஷ்ணா எவ்வளோ தூய்மையான அன்பு நாங்கள் வச்சுருக்கோம், எங்கள் அன்பை கலங்கப்படுத்துறியே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதாவது கிருஷ்ணரை வேணுங்கன்னே அவங்கள்ட்ட அந்த பதில் வருன்றதுக்காக இப்படி கேட்பாரு. உங்கள் ஹஸ்பண்ட் அனுமதி இல்லாமல் நீங்கள் வந்து எங்கிட்ட பார்க்க வரீங்க, மியூசிக் கேட்க வரீங்கன்னு சொல்லும்போது, எங்களுடைய அன்புன்றது ஒரு தூய்மையான அன்பு, ஒரு துளி கூட எங்கள் அன்பு தவறான அன்பு கிடையாது, தவறான ஆசை கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க அங்கே தான் திருமணமான பெண்கள்லாம். ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பட் இந்த இது வந்து ஜஸ்ட் ஒரு காட் லைக், ஒரு கடவுளை மேலே இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு அப்படின்னு சொல்லலாம். அவர் இசை மேலே இருக்க ஈர்ப்பு. இதனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் கூட வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கில் உட்காந்து இசை கேட்டுட்டு இருப்பாங்க. சில பேர் டான்ஸ் ஆடுவாங்க, கோபியர் நடனம்னு சொல்லுவாங்க. இந்த கோபியர் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வயசு பொண்ணுங்களாக இருக்கும்போது நார்மலாக கிருஷ்ணன் டான்ஸ் ஆடுவாங்க. பட் திருமணமான பெண்கள் இருக்காங்களே, அவங்க கூட டான்ஸ் ஆடும்போது, மல்டிப்ளை பண்ணி எல்லாரும் டான்ஸ் ஆடும்போது அடிக்கடி அவங்களுடைய கணவன் ரூபத்துக்கு மாறுவார். இதுக்கான ரீசன் என்ன, அவங்க இசையில் மதிமயங்கி இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தை அவங்க மறந்துடக்கூடாது, தன்னுடைய கணவனை மறந்துடக்கூடாது, அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எப்பேற்பட்ட இருந்தாலும் தான் குடும்பத்து மேலே கவனமாக இருக்கணுன்றதுக்காக அந்த பெண்கள் நடனமாடும் போது அவங்களுடைய கணவன் ரூபத்துக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஆடுவார். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன் கணவனை மறந்துடக்கூடாது, தன் குடும்பத்தை மறந்துடக்கூடாது. எப்பேற்பட்ட மதிமயங்கிற விஷயமா இருந்தாலும், இறைவனே இருந்தாலும் அவங்களுக்கு தன் குடும்பத்தோட ஞாபகம் இருக்கணுன்றது தான் கிருஷ்ணர் அப்படி பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் கணவன் தான் கண்ணன். அதாவது ஒவ்வொரு கணவருக்குள்ளேயுமே பெண்களுக்குள்ளேயுமே மகாவிஷ்ணு இருக்கார். அதாவது திருமணம் பண்ணும்போது சொல்கிறப்போ அந்த பெண்ணை வந்து லக்ஷ்மியாகவும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுபாவை தான் போர்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும், இப்போ நீங்கள் ஒரு கணவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணிவிடை செஞ்சிங்கன்னா அது கிருஷ்ணருக்கு பணிவிடை செய்கிறது தான். ஸோ அப்படின்ற மாதிரி தான் கிருஷ்ணர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ அந்த இடத்துல கிருஷ்ணர் வந்து ஒரு பெண் பித்தெல்லாம் கிடையாது, அவர் கரெக்டாக தான் இருக்கார். ஸோ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விளையாண்டு கிடப்பார். ஸோ அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா பானை உடைப்பு அதெல்லாம் பண்ணுவார். பட் அதெல்லாம் சின்ன பையன். வளர்ந்துக்கப்புறம் வயசு பையனாக இருக்கும்போது ஒரு மியூசிக்கில் தேடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வருவாங்க. சின்ன பிள்ளையாக இருக்கும்போதும் கிருஷ்ண க்யூட்டாக சொல்லிட்டு அவர் பக்கத்தில் வச்சுப்பாங்க, அவர்கிட்ட தான் இருப்பாங்க. பட் அப்போ யாரும் தப்பாக பேச மாட்டாங்க, அவர் சின்ன பிள்ளை. வளர்ந்ததுக்கு அப்புறம் அவர் வயசு பையனாக இருக்கும்போது எல்லாரும் வந்தவொடனே நிறைய பேர் தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது தப்பாக பேசுவாங்கன்றது இப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் விமர்சனம் பண்ணுறாங்களே அவங்கள சொல்கிறேன். ஸோ வயசு பையனாக இருந்தாலும் அந்த மக்கள், அந்த பெண்களுக்கு எல்லாமே கிருஷ்ணரை குழந்தையாக பார்த்த பெண்களுக்கு எப்படி தோணுமோ அதே மாதிரி தான் கிருஷ்ணர் வயசு பையனாக இருந்தாலும் அதே தோற்றம் தான் அவங்களுக்கும் இருக்கும். அவங்க எல்லாருமே தூய்மையான அன்பு வச்சுருந்தாங்க. ஸோ கிருஷ்ணர் மேலே அவங்க வந்து காதலாசையோ இல்லை காமாசையோ அங்கேருந்து எந்த பெண்களுக்கும் கிடையாது. முக்கியமாக திருமணமான பெண்களுக்கு யாருக்கும் கிடையாது. அவங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிருந்தாலும் கிருஷ்ணரோட இசையில் அங்கே வந்து அந்த இசை கேட்கறதுக்கான ரீசன் அவங்க கிருஷ்ணர் மேலே வச்சுருக்க அன்பு. அது தூய்மையான ஒரு அன்பு. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான விஷயத்துக்குள்ளே ஒப்பிடவே முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா காதலுக்குள்ளே காமத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக வராது. அது வந்து வேறு ஃபீலிங். அது வந்து அந்த ஃபீலிங்கை வந்து ஒரு நேச்சுரல், ஒரு இயற்கையை பார்த்து நம்ம ரசிப்போம் இல்லையா, இயற்கை மேலே காதல் கொண்டா போயிருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் கிருஷ்ணர் மேலே அவங்க வச்சுருக்க ஒரு அன்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா பெண் பித்தன் சொல்கிறது அவர் நிறைய மனைவிகள் இருக்காங்கன்றது. கிருஷ்ணர் மேலே லவ் இன்ட்ரெஸ்ட் வச்சவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியோட அம்சங்கள் தான், லக்ஷ்மியோட வடிவங்கள் தான். ஒரு 8 மனைவிகள் இன்க்ளூடிங் ராதா இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியோட அம்சம் தான். ஸோ அவங்களாம் கிருஷ்ணனுடைய வைஃப்ஸ். ஓகேவா? ஸோ அதனால் வந்து நம்ம தப்பாக எடுத்துக்க முடியாது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவான் ராமனாக வந்திருப்பார், லக்ஷ்மி தேவி சீதையாக வந்திருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவான் கிருஷ்ணராக ஒரு அவதாரம் எடுத்திருப்பார். பல வடிவங்களில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒய்ஃபாக வந்திருப்பாங்க. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கிருஷ்ணர் பெண் பேத்தனா இல்லையான்றது. ஸோ இவ்வளோ வீடியோ பார்த்ததுக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.